என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க பிறந்த ஜாதகத்துல மேச லக்கணமாக அமைந்து அந்த மேச லக்கணத்திற்கு 4வது வீட்டுக்குடைய சந்திர பகவானும் 5வது வீட்டுக்குடைய சூரிய பகவானும் இருவனும் இணைந்து மேச லக்கணத்திற்கு 5வது வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிக ராஜயோகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ராஜயோகமான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து 5வது வீட்டில் அமர்ந்திருந்தால் சொல்லவே வேணாங்க. நிறைய நல்ல நல்ல பலன்களை வாரி வழங்கி விடுவார்கள். நல்ல கல்வி அறிவு இவர்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் முன்னேறுவார்கள். கலைத்துறையில் உள்ள போது கலக்குன்னு கலக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டாகும். அழகான வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வசதியான வீடு இவர்களுக்கு அமையும். இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் இவர்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் புதிய அசையா சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க. அதெல்லாம் அப்புறம். அசையா சொத்துங்கிறது இவர்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். இவர்கள் குழந்தைகள் மூலியமாக இவர்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடும். இவர்களுடைய குழந்தைகளும் கல்வி அறிவு உள்ளவர்களாக பிறப்பார்கள். நல்ல பாசம் உள்ளவர்களாக பிறப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5வது வீட்டில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருந்தால் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யக்கூடியவர்கள். எந்த உதவியாக இருந்தாலும் சரி அந்த உதவியை தயங்காமல் செய்யக்கூடியவர்கள் இந்த மேச லக்கணத்தில் பிறந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் 5வது வீட்டில் அமர்ந்திருந்தால் அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பேரும் புகழும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல புகழுடனும் மதிப்பு மரியாதையுடனும் பெரிய சொத்துக்கள் உடனும் இவர்கள் கண்டிப்பாக வாழக்கூடிய வாய்ப்பை சந்திர பகவானும் சூரிய பகவானும் வாரி வழங்கி விடுவார்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.